பிக் பாஸ் நிகழ்ச்சியில நம்ம அனைவராலும் வந்துட்டு அதிக அளவில் நேசிக்கப்பட்டவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஓவியா தான். ஓவியாவுக்கு தான் வந்துட்டு தமிழகத்தில் இருக்க பட்டி தொட்டியில் இருக்க அனைத்து மக்களுமே அவங்களுடைய ஆதரவுகளை தந்து ஓட் பண்ணியும் வந்திருந்தாங்க. ஓவியா இல்லாத பிக் பாஸை பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏதோ வார்த்தையில தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையாவே ஓவியா இல்லாத பிக் பாஸை யாருமே பார்க்கவே இல்லைங்க. இதனால பிக் பாஸ்ல வந்துட்டு ஒவ்வொரு நாளும் கலையிழந்து காணப்பட்டு வந்துட்டு இருக்கு. போற போக்கு பார்த்தா பிக் பாஸ் நிகழ்ச்சியா பயங்கர போர் அடிக்குமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. இதனால விஜய் டிவி திக்குமுக்காடி வந்துட்டு இருக்காங்க. மேலும் ஓவியா வந்துட்டு மீண்டும் எப்படியாவது பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள கூட்டிட்டு வரணும் அப்படின்னு மாஸ்டர் பிளான்லாம் பண்ணி வந்துட்டு இருக்காங்களாம். ஆனா ஓவியா வந்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள் வருவதற்கு முடியாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே போயிட்டாங்க. கண்டிப்பா வந்துட்டு ஓவியா மறுபடியும் வருவாங்களா அப்படின்னு கேட்டா மாட்டாங்கன்றதாங்க உண்மை. ஏன்னா ஓவியாவே தான் அந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியே வந்தாங்க. மறுபடியும் ஓவியாவே போனா ஓவியா காசுக்கு ஆசைப்படுறான் அப்படின்னு எல்லாமே சொல்லிடுவாங்க. இந்த ஒரு காரணத்துக்காகவே கண்டிப்பா வந்துட்டு ஓவியா உள்ள வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் தெரியுது. அது மட்டும் இல்ல, ஓவியா வந்துட்டு தான் எடுத்த முடிவிலிருந்து கண்டிப்பா மாறவே மாட்டாங்க. அதனால ஓவியா கண்டிப்பா பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வரப்போதும் கிடையாது. ஆனா தற்போது வந்திருக்க ஒரு பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஓவியா வந்துட்டு காவல் நிலையத்துக்கு போயிருக்கிறதாங்க. எதுக்காக இவங்க காவல் நிலையத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருந்தப்ப தற்கொலை செய்வதற்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள் இருந்த குளத்தில் விழுந்து தற்கொலை செய்து கொள்வதற்கு ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த விஷயமாகத்தான் வந்துட்டு தற்போது காவல் நிலையத்திற்கு சென்று வந்துட்டு இருக்காங்க நம்முடைய ஓவியா காவல் நிலையத்தில் இருக்காங்க அப்படின்ற செய்தியை கேட்ட உடனே சமூக வலைதளத்தில் ஓவியா ஆதரவுகள் பயங்கரமா கொதித்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் அது ஒரு என்கொயரிக்காக கூட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஓவியா வெளியும் வந்துட்டாங்க. மேலும் ஓவியாவுக்கு வந்துட்டு காவல்துறையினர் அறிவுரை வழங்கி அனுப்பியதாக செய்திகள் சமூக வலைதளத்தில் வெளிவந்துட்டு இருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பிக் பாஸ் குறித்த முழு வீடியோவும் பார்ப்பதற்கு ஹாட் ஸ்டார் இணையதளத்தை பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.